தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள முருகன் கோயில்களில் கந்தசஷ்டி நிறைவு விழாவாக திருக்கல்யாண வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கந்தசஷ்டியை முன்னிட்டு முக்கிய நிகழ்வாக திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சூரசம்ஹாரமும், திருத்தணி முருகன் கோயிலில் 5 டன் மலர்களை கொண்டு அபிஷேகமும் நடைபெற்றது. கந்தசஷ்டி விழாவின் நிறைவாக வள்ளி தெய்வானை திருக்கல்யாண உற்சவம் திருத்தணியில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை செக்கர்கிரி மலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சாமி கோயிலில் சூரசம்ஹாரத்தை தொடர்ந்து சாமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. பால், பன்னீர், திருநீறு என அபிஷேகம் நடைபெற்று ஆராட்டு விழா நடத்தப்பட்டது. பிரசித்தி பெற்ற காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் பாலாலய உற்சவத்தை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. அங்கு கும்பாபிஷேக விழா நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான திருப்பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் உள்ள வேணுவனேஸ்வரி சத்தியகிரீஸ்வரர் கோயில் மற்றும் சத்தியமூர்த்தி பெருமாள் கோயிலில் குடமுழுக்கு விழா விமர்சையாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் மீது ட்ரோன் மூலம் புனித நீர் தெளிக்கப்பட்டது. 400க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த விழாவில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். மாமல்லபுரம் தலசயன பெருமாள் கோயிலில் பூதத்தாழ்வார் உற்சவத்தை முன்னிட்டு தேரோட்டம் நடைபெற்றது. பூதத்தாழ்வார் சிறப்பு அலங்காரத்தில் திருத்தேரில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். திரளான பக்தர்கள் பக்தி முழக்கங்களுடன் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.